ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே இந்த சபை ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஒரு விசுவாச செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய நாமம், அநேக நாமங்கள் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்குது. அவர் யெகோவா நிசி, யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா சம்மா. ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு நாமத்தின் மூலமாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அநேக ஜபங்கள், எல்லா ஜபமும் நிறைவேறினது. ஆனால் அவனுடைய வேதனைகளுக்கான ஒரு ஜபம் மட்டும் நிறைவேறவில்லை. அதுதான் பிள்ளை அவனுக்கு இல்லை. அவனுக்கு இப்போ 99 வயசு ஆயிடுச்சு. ஆனா அப்படிப்பட்ட நாட்களில அவனோடு ஆண்டவர் இடைப்படுகிறார். இடைப்பட்டு ஆதியாம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. மைக்கு கையில் வச்சுக்கோங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். இதுவரை அதுக்கு முன்னாடி யாருக்கும் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக வெளிப்படுத்தவில்லை. ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். இங்கிலீஷ்ல சொன்னா அல்மைட்டி காட். ஐ ஆம் அல்மைட்டி காட். நான் உன் வாழ்க்கையில எல்லாமே செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். உன் வாழ்க்கையில எல்லாமே செய்ய முடியும். இப்ப பழைய ஏற்பாடு எதுல எழுதப்பட்டிருக்குதுன்னா ஹீப்ரூல எழுதப்பட்டிருக்குது. புதிய ஏற்பாடு கிரீக்கில் எழுதப்பட்டிருக்குது. இந்த எபிரியர் மொழி யாருடைய மொழினா யூதர்களுடைய மொழி. இந்த யூதர்களுடைய மொழியில நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதுக்கு எல் ஷடாய் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. எல் ஷடாய் சொல்லுங்க. எல் ஷடாய், எல் ஷடாய். இப்ப நீங்க எபிரிய மொழியில சொல்றீங்க எல் ஷடாய். இங்கிலீஷ்ல சொன்னா அல்மைட்டி காட். எல் ஷடாய் என்றால் மோர் தென் எனஃப். அதாவது உன்னுடைய வாழ்க்கையில தேவன் எதுவுமே அதிகமாகவே கொடுத்தோனே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய நாமமே என்னன்னா மோர் தென் எனஃப். தேவன் போதுமானதுக்கும் அதிகமானவர். என் கூட சொல்லுங்க, போதுமானதுக்கும் அதிகமானவர். அதனாலதான் எபேசியர்ல பவுல் எழுதுறார், நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமா செய்வாரு. காரணம் அவர் எல் ஷடாய். சொல்லுங்க, எல் ஷடாய். எல் ஷடாய் போதுமானதுக்கும் அதிகமானவர். இங்கிலீஷ்ல சொன்னா மோர் தென் எனஃப். அப்ப எல்லாம் இருக்குது, நிறைவா இருக்குதுயா. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சர்வ வல்லமை தேவன் என்ற வாயினால் நம்ம எல் ஷடாய் சர்வ வல்லமை தேவன் சொன்னா ஆண்டவர் சொல்வாரு, உனக்கு நான் போதுமானதுக்கு அதிகமாய் கொடுத்தவனே ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆபிரகாமுக்கு தேவையானது ஒரு குழந்தை தான், ஒரு ஈசாக்கு தான். ஆனா ஆண்டவர் சொல்ல, நோ நோ நோ, வானத்து நட்சத்திரங்களை பார், கடற்கரை மணலை பார். நான் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? நான் எப்படிப்பட்ட தேவனா உனக்கு நான் தரிசனமான தெரியுமா? நான் மோர் தென் எனஃப். நான் எல் ஷடாவாய் உனக்கு நான் தரிசனமா இருக்கிறேன். உன் வாழ்க்கையில நீ நினைப்பதை காட்டிலும் அதிகமாய் உன்னை கொடுத்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அப்போ தேவன் ஆபிரகாமுக்கு வெளிப்படும் போது அவர் எல் ஷடாவாய் காமிச்சார். ஹல்லேலூயா. ஈசாக்குடைய வாழ்க்கையில கூட வனாந்தரம் எல்லாம் பஞ்சம் வந்துச்சு. ஆனா அவனுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எல் ஷடாவா வெளிப்பட்டு அவன் விதைத்த போது அவன் ஐஸ்வர்யவனாக கர்த்தர் மாத்திட்டார். யாக்கோபுடைய வாழ்க்கையில அவன் கோலும் கையுமா போனான். மாமனார் எல்லாம் ஏமாத்திட்டா, ஒண்ணுமே இல்ல. நோ 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 நோ, எல் ஷடாவாய் தேவன் வெளிப்பட்டு அவனுக்கு 2 பரிவாரங்கள் உடையவனாக 2 ராஜாக்களுடைய சொத்துக்களை ஒரு கோலும் கையுமாய் போன யாக்கோபுக்கு அவன் எல் ஷடாவா வெளிப்பட்டார். யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் விற்கப்பட்டு ஒரு அடிமையா இருந்தான். நீ நினைச்சிட்டு இருக்கிறியா, நான் மோர் தென் எனஃப், நான் எல் ஷடாய் மகனே, நான் இந்த தேசத்துல உன்னை சாதாரண அமைச்சரா இல்ல, நான் உன்னை இந்த தேசத்திலே உயர்த்தி உன்னை நீ நினைப்பதை காட்டிலும் பெரிய காரியங்கள் செய்கிற கர்த்தர். காரணம் நான் எல் ஷடாய். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எல் ஷடாய் சர்வ வல்லமை தேவனே, நாங்க நினைப்பதை காட்டிலும் எங்களுக்கு அதிகமாய் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே, உமக்கு நன்றி. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இன்னொன்னு சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நம்ம அடிக்கடி கேட்டுருக்கோம், ஆமேன் சொல்லிடணும். சத்தம் ஆமேன். இன்று முதல் சொல்லுங்க, இன்று முதல் எனக்கும் எங்க குடும்பத்துக்கும் சபைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் எல் ஷடாய்
தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. மோர் தென் எனஃப் வெளிப்படுவதாக. மோர் தென் எனஃப் வெளிப்படுவதாக. பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி அவங்க பாலும் தேனும் ஓடும் தேசத்துக்காக கொண்டு போறதுக்கு மோசேயின் தலைமையில கொண்டு வந்துட்டு இருக்காரு. பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து செங்கடல் வந்து நிக்குது. அல்லேலூயா. அப்ப மோசே ஜெபிக்கிறான். செங்கடல் ஆண்டவர் பார்த்தாரு. அந்த இவங்களுடைய ஜெபத்துக்கு பதில் அந்த செங்கடலை ரெண்டாக நெஞ்சிட்டாரு, பிரிச்சுட்டாரு. அல்லேலூயா. இவங்க பார்த்திருக்காங்க, இவங்க எப்படிப்பட்ட ரட்சிப்பை கொடுக்கிற தேவன் என்றால், அவர்களை அந்த மணல் அந்த 2 செங்கடலை திறந்து அந்த கடற்கரை போன அந்த மணல் அப்படியே நடந்து போறாங்க. காஞ்சி இந்த பக்கம் தண்ணி நிக்குது, இந்த பக்கம் தண்ணி நிக்குது. அல்லேலூயா. அவ்வளோ பெரிய ரட்சிப்பை தேவன் காட்டுகிறார். அல்லேலூயா. அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க இப்படி நினைச்சிருக்கவே நம்ம ஆட்டிருப்பாங்க. ஐயோ நம்ம ஆட்டுட்டோம்டா, பின்னாடி என்ன வந்துட்டா பார்வோன் சேனை வந்துருச்சுடா, நம்ம எல்லாம் அழிஞ்சு போயிட்டோம்னு வச்சு கூக்குறாங்க. ஆனா அவர் எல் ஷடாவாய் வருகிறார். நீ நினைப்பதை காட்டிலும் உனக்கு ஒரு வாசலை நான் திறப்பேன். அந்த வாசல் உனக்கு அற்புதமா இருக்கும். ஆனா அந்த வாசல் வழியா இவங்களுக்கு திறந்த அற்புத வாசல் வழியாய் பார்வோன் அவனுடைய சேனை உள்ள நுழைய ஆரம்பிச்சாங்க. இவங்க மோசையும் இஸ்ரவேல் ஜனங்கள் 30 லட்சம் மக்களும் அக்கறைக்கு போன பிற்பாடு இந்த பார்வோன் துரத்திட்டு வந்தான் பாருங்க படையோடு. அவன் நினைச்சிருக்கான், இந்த வாசல் நமக்காக திறக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி உள்ள வந்துட்டான். எல்லாத்தையும் உள்ள கூப்பிட்டாரு. கடைசி போர் வீரன் வேற குதிரை வேற உள்ள விட்டுட்டு மூடிட்டார். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் என் தேவன் எனக்காய் ஒரு அற்புத வாசலை திறப்பார். அவர் எல் ஷடாய், அவர் எல் ஷடாய். என் எதிரியை மூழ்கடிப்பார். உங்களுக்கு திறக்கிற ஆசீர்வாதம் எதிரிக்கு கிடையாது. நீங்க வச்சிருக்க நம்பிக்கைக்கு தேவன் உங்களை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. தேவன் உங்களை கனம் பண்ணுவார். ராபா ஷாதா ராபா லபாலா. ஒரு 3 தடவை சத்தமா சொல்லிட்டு நீங்க எந்திரிச்சு கூட நின்று சொல்லலாம், உட்கார்ந்து சொல்லலாம். எல் ஷடாய் சொல்லுங்க. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய். சர்வ வல்லமை தேவன் இன்று முதல் என் வாழ்க்கையில வாசல்கள் திறக்க போகிறார். என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போகிறார். எல் ஷடாய் ராபா ராபா தோ ராபா லபாலா. கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் எல் ஷடாவா வெளிப்பட போகிறார். உற்சாகமாய் கரங்களை தட்டி யாரெல்லாம் விசுவாசிங்கள். அல்லேலூயா. உட்கார்ந்துக்கோங்க. நான் ஏன் சொல்ல தெரியுமா? நான் அப்படி சொல்லும்போது எந்திரிச்சுங்க, கனம் பண்றீங்க. அப்படி எந்திரிச்சு உட்கார்ந்துருக்க கூடாது. டக்கு எந்திரிச்சு எல் ஷடாய் அப்படின்னா உங்களுக்கு அந்த வாசல் திறக்கிறீங்க. இஸ்ரவேல் ஜனங்க யாரும் நினைக்கலங்க, நமக்கா இந்த செங்கடல் திறக்கப்படும், இந்த செங்கடலை நாம் நடந்து போவோம், இந்த பார்வோனால் நம்மளை சேதப்படுத்த முடியாதுன்னு யாரும் நினைக்கல. ஆனால் கர்த்தரை நம்பினபடியா ஆண்டவர் சொல்ற, நீ நினைப்பதை காட்டிலும், நீ வேண்டியதை காட்டிலும் நான் உனக்கு ஒரு அற்புத வாசலை இந்த சபைக்காக நான் திறப்பேன். ஓ ஷக்கலபலபலபலபல, ஓ ரக்கலப ஷக்கலபலபல. நான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, பொருளாதாரத்தில் உங்களுக்காக நான் வாசலை திறப்பேன். ஓ ரக்கலபலபலபல. ஜனங்களை நான் திறப்பேன். ஓ ரக்கலபலபல. நினைச்சு பார்க்க முடியாத வழியை ஆண்டவர் திறந்து விட்டாருங்க. நினைச்சு பார்க்க முடியாத உயர்வுல நம்மளை கொண்டு போவாரு. ஆனால் தேவனை நம்பாதவனை விட மாட்டார். அது உங்களுக்காய் திறக்கப்பட்ட வாசல். சொல்லுங்க, எனக்காக எல் ஷடாய் தேவன் ஒரு அற்புத வாசலை எனக்காய் திறக்கிறார். இன்று முதல் அதை காண்கிறோம். எங்கள் சபைக்காக திறக்கிறார். அவர் எல் ஷடாய், சர்வ வல்லமை தேவன். ஆபிரகாம், நீ ஒரு குழந்தைக்காக அழுதுட்டு இருக்கிற, வாழ்க்கையில மிகப்பெரிய திட்டத்தோடு வருகிறேன். நான் சர்வ வல்லமை தேவன். இன்னைக்கு ஆவியா நம்ம சபையை பார்த்து சொல்றாரு, நம்ம கொஞ்சம் கூட்டத்துக்காக அழுதுட்டு இருக்கிறோம். ஆவியான சொல்றாரு, இதை காட்டில் இப்போது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு நான் உங்களை பெருக பண்ணுகிற கர்த்தர். நான் சர்வ வல்லமை தேவன். நான் சர்வ வல்லமை தேவன். நான் சர்வ வல்லமை தேவன். ஆபிரகாம் நினைச்சிருக்கே மாட்டான். ஆபிரகாம் நினைச்சு பார்த்திருக்கே மாட்டான். சாராள் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் அதை செய்தார். அல்லேலூயா. அவங்களை மகிழ பண்ணினார். அவங்களை மகிழ பண்ணினார். பாருங்க, அதுக்கு எலியாவுடைய ஜெபத்துல எலியா, கர்த்தரை யாரு தெய்வம்? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பாகால வணங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு ஆளா நிக்கிறான். ஆண்டவரே, இந்த ஜனங்கள்லாம் நீங்க தான் மெய்யான கடவுள் என்பதை வெளிப்படுத்துங்க அப்படின்னு குட்டி ஜெபம் பண்றான்.
ஆண்டவரே வானத்திலிருந்து உம்முடைய அக்கினி இறங்கட்டும்னு சொல்றான். இப்போ அந்த பலிபீடத்தை எரிக்கிறதுக்கு சின்ன கொஞ்சம் போல ஒரு அக்கினி வந்திருக்கலாம். ஆனா அவர் எல் ஷடாய் தேவன். எல்லாருக்கும் முன்பாக தனியா விசுவாசத்தில் நின்றான் பார்த்தாங்க எலியாவுக்கு பதில் கொடுக்க அவர் எல் ஷடாவா இறங்கி வந்தார். ஓ ஷக்கலபலா, நீங்க ஆவியான சொல்றாரு, இந்த சபையில நீ ஓ விசுவாசத்தோடு வந்து நின்றபடியா நான் உனக்கு பதில் கொடுப்பேன். நான் உனக்கு எல் ஷடாவாய் வானத்திலிருந்து அக்கினி இறக்குவது போல உன் வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்விலையும் பொருளாதாரத்திலே நான் பதில் கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கடுத்து 3 ஆண்டு தேசத்துல மழை இல்லை, எங்க மழை இல்லை. ஆனா இவன் மாத்திரம் எலியா மாத்திரம் கர்த்தரை நம்பினபடியா எலியா நம்பி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவரே தேசத்துல மறுபடியும் மழையை கொண்டு வாங்கன்னு சொல்றான். உடனே அவருடைய வார்த்தை கேட்டு 3 ஆண்டு மழை இல்லாத தேசத்துல மழையை கொடுக்கும்படி எல் ஷடாய் தேவன் விளங்கினார். நீங்க ஆவியான சொல்றாரு, இந்த வாரம் முதல் நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்க ஜெபத்துக்கு எல் ஷடாய் தேவன் பதில் கொடுக்க ரெடியா இருக்கிறாரு. இதுவரை நீ பெற்றிராத நன்மையான ஆசீர்வாதமான மழை உன் வாழ்க்கையில பொழியும். அதனால் எலியாக்கு மாத்திரமல்ல அந்த தேசத்துடைய பஞ்சமே நீங்குது. ஹல்லேலூயா சொல்லுங்க. எல் ஷடாய், நான் ஜெபிக்க போறேன். என் வாழ்க்கைக்குல எலியாவுக்கு பதில் கொடுத்த தேவன், மோசேக்கு பதில் கொடுத்த தேவன், ஆபிரகாமுக்கு பதில் கொடுத்த தேவன், ஈசாக்குக்கு தேவன் பதில் கொடுத்த தேவன், யாக்கோபுக்கு பதில் கொடுத்த தேவன், எங்களுக்கும் எங்க சபைக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். அவர் எல் ஷடாய். இயேசுவின் நாமத்தை சொல்லுமா, இயேசுவின் நாமத்தினால வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே இருந்து ஜனங்களை இயேசுவின் நாமத்தினால எங்க சபைக்குள்ளாக விடுவிக்கிறோம். எங்க தேவன் எல் ஷடாய், எங்க தேவன் எல் ஷடாய், எங்க தேவன் எல் ஷடாய். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமை தேவன். சொல்லுமா, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எங்க சபைக்கு 1000 ஆத்துமாக்களை எல் ஷடாய் தேவன், எல் ஷடாய் தேவன் கொண்டு வருவார்களாக. நாங்கள் பில்டிங் இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ் பண்றோம். நாங்கள் இந்த பில்டிங் ரிலீஸ் பண்றோம், மெயினான பில்டிங் ரிலீஸ் பண்றோம், கார் பார்க்கிங் ரிலீஸ் பண்றோம். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய சபை ஒரு அரண்மனையாய் மாறுவதாக. ஓ ராகரா பாபா பாபாலா, ஓ ராகதரா பாபா பாபா. எங்கள் சபை ராஜாக்கள் கூட்டமாய் மாறுவதாக. எங்கள் சபை ஓ ஐஸ்வர்யவான்கள் கூட்டமாய் மாறுவதாக. எங்கள் சபை சுகமளிக்கிற சபையா மாறுவதாக, ஆசீர்வதிக்கப்பட்ட சபையா மாறுவதாக. எல் ஷடாய், எல் ஷடாய் கிரியை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த பட்டணத்திலிருந்து ஆத்துமாக்களை விடுவிக்கிறோம். ஹோ ஷகலபலபல ரேஷாதோரப லேஷகலபல. ஆவியானவர் ஆராதனை சொன்னாரு, இது சபை அல்ல, அரண்மனை, ராஜாக்கள் கூடுகிற இடம். ஹல்லேலூயா, ராஜாக்கள் கூடுகிற இடம். உன்னிடத்துக்கு உன்னிடத்தில் உதிக்கிற வெளிச்சத்தை எடுத்து ராஜாக்கள் வருவார்கள். இது ஐஸ்வர்யவான் கூட்டம். சபை அரண்மனையா மாறப்போகுது, ராஜாக்கள் கூடுகிற இடமாய் மாறப்போகிறது. கர்த்தர் உங்களை ராஜாக்களாய் ராணியாக மாற்றிடுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார். இப்ப இருக்கிறத பார்க்கல, நீங்கள் எல் ஷடாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் உங்க மேல் ரிலீஸ் பண்றேன். இயேசுவின் நாமத்தில் பொருளாதாரத்தில் ரிலீஸ் பண்றேன். எல்லா பலவீனங்கள் ஓடுவதாக, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணக்கூடிய அபிஷேகம் உங்க மேல் வருவதாக. ஓ இயேசுவின் நாமத்தினால. ஆராதனை இன்னொரு வார்த்தை சொன்னாரு, வலது பக்கமும் இடது பக்கமும் இடம் கொண்டு பெருக போற சபையே, நீ இடம் கொண்டு பெருக போகிறாய். இயேசுவின் நாமத்தை சொல்லுமா. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கிறவங்க எந்திரிச்சு நின்று ஒரு ஜெபத்தை பண்ண போறோம். இயேசுவின் நாமத்தினால எங்க சபைக்கு ஒரு பில்டிங் உண்டாவதாக. 1000 பேர் உட்காரக்கூடிய பில்டிங் இயேசுவின் நாமத்தில் எல் ஷடாய் தேவன் எங்களுக்கு செய்வாராக. ஆத்துமாக்களை இந்த பட்டணத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினால 1000 ஆத்துமாக்கள் ரிலீஸ் பண்றோம். எல் ஷடாய் இயேசுவின் நாமத்தில் எங்க ஜெபம் கேட்கப்படும். கரங்களை தட்டி ரோ ரா ரோ ரோ பா மா கா லா பா பா ஷா கா தோ ரா போ மா ஷா தோ ரோ பா லா பா. உட்கார்ந்துக்கோங்க. அன்னைக்கு எலியா தனியா தனிமையில இருந்துகிட்டு அத்தனை கோடி ஜனங்களுக்கு நடுவில் தேவனே கண்ணோக்கினான், அக்கினியால் உத்தரவு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சொல்லாரு,
இந்த சபையில் நீ விசுவாசமா இருந்தபடியா நீ பதிலை காண்பாய், நீ பதிலை காண்பாய், நீ பெருக்கத்தை காண்பாய். ஓ ரா ரா ரோ 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 ஷபா பா 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 ஓ ரபா பா 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 ஓ ரகா பா 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 ஓ ரஷதா ரோ பா 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 ஓ ரகா பா 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 எல் ஷடா எல் ஷடா எல் ஷடா எல் ஷடா எப்படிப்பட்ட தெரியுமா? உட்காந்துக்குங்க. சர்வவல்லமை தேவன் இப்போது மாமிஷத்தில் வெளிப்படுகிறாரு. 3 ஆண்டுகள் இந்த பூமியில உலாவிட்டு வராரு. எல் ஷடாய் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாரு. கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சு. அவங்களுக்கு அதே சேமா ஒரு திராட்சை ரசத்தை கொடுத்துருக்கலாம். திராட்சை ரசம் காலியா போயிடுச்சு, அதே சேமா அதே மாதிரி டேஸ்ட்ல கொடுத்துருக்கலாம். ஆனா அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் எல் ஷடாய். எல் ஷடாய் முந்தின ரசத்தை பார்க்கலாம் ஒரு ருசி நிறைந்ததாக. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, எல் ஷடாய் என்ற நாமத்தை நீ பற்றி கொள்ளும் போது உன் வாழ்க்கை இதுவரை பெற்றாத ஓ முந்தின செய்த பார்க்கலாம். ஓ ராக்கா லாபலா உன்னை கத்த உன்னை அளவில்லாம ஆஸ்வதிப்பா. உன் வாழ்க்கை ருசிகரமாய் மாறும், ருசிகரமாய் மாறும். சபையே உன் வாழ்க்கை சபையே இப்ப இருப்பதை பார்க்கலாம். இந்த சபை ருசி நிறைந்த திராட்சை ரசம் உள்ள சபையாய் மாறும். ஓ ராக்கா லா தோரா அப்படிப்பட்ட ஜனங்களை கத்த கொண்டு வருவா. இன்னொன்று ஆவியான இப்ப வெளிப்பாடு கொடுக்குறாரு. டே ஃபர்ஸ்ட் பந்தில் 2வது பந்தில் 3வது பந்தில் சாப்பிட்டவங்க எல்லாம் சாதாரண திராட்சை ரசம். ஆனா கடைசி வர இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ருசி நிறைந்த. இன்னைக்கு ஆவியான உங்களை பார்த்து சொல்கிறார், இந்த ஆசீர்வாதம் உங்க மேல வருகிறது. நீ 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 ஓ ராபா 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 ஓ ராபா பாபா 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 பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. ஓ ராம நீ ருசி நிறைந்த வாழ்வு, ருசி நிறைந்த வாழ்க்கையை இனி வரப்போகிற ஜனங்களுக்கு அந்த ருசி நிறைந்த அந்த திராட்சை ரசத்தை டேஸ்ட் பண்ண கூட்டம் 4வது பந்தில கடைசி பந்தில் இருந்தவங்க. நீங்க ஆவியான சொல்லி நீங்க தான் டேஸ்ட் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க குடிச்சிட்டு போய் நீங்க சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் வெளியே வர. ஏற்கனவே சாப்பிட்டு போனவங்க கிடைக்காது. அல்லேலூயா. அவங்களுக்கு என்ன கிடைக்கல? நீங்க ஆண்டவர் சொல்லாரு, நீ சபையில நீ அப்படியே விசுவாசத்தோடு நீ இருந்தபடியா நான் உனக்கு ஒரு பந்தியை வச்சிருக்கிறேன். அந்த பந்தி ருசி நிறைந்த பந்து. இனி நீ சபைக்குள் வருகிற ஜனங்கள் எல்லாம் ருசி நிறைந்த பந்தியை ஆஸ்வதிக்கப்பட போறாங்க. ருசி நிறைந்த வாழ்க்கை, அது மதுரமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா அல்லேலூயா. ஒருவேளை வரலாம் 3 பந்தில சாப்பிடாங்க இவங்க போய் சொல்லுவோம், கடைசி பந்தில இயேசு வந்தாரு, எங்க திராட்சை ரசத்தை ருசிகரமாய் மாத்திட்டாரு. என்ன டெஸ்ட்? ஆவியான சொல்லாரு, உங்க வாழ்க்கைய நீங்க வெளியே போய் சொல்ல போய் ஆண்டவர் என்னை எவ்வளவு ஆசை வச்சிருக்காரு, என்னை எவ்வளவாய் உயர்த்திருக்காரு, என்னை எவ்வளவாய் சுகமாக்கி இருக்காரு. நான் ஒன்றும் இல்லாதவனாய் போனேன், எனக்கு ஒன்றுமே திராட்சரசமே கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு அற்புத வாழ்க்கையை நான் பெற்றுக்கொண்ட இயேசுவின் நாமத்தில் ஹோ ராகா கா கா லா பா லா பா தூரி ஷாதா ரா பா லா பா லா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த எல் ஷடாய் தேவனை பர்தமேயு என்ற குருடன் கண்டுபிடிச்சிட்டான். அப்படியே அவன் பிறந்தது முதல் குருடன். ஆனா இயேசு கிறிஸ்து அந்த வழியா போயிட்டு இருக்காரு, சீசர்களும் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அந்த கூட்டம் கேட்கிறான், யாரு? நாசரேத்து இயேசு போயிட்டு இருக்காரு. உடனே எனக்கு வாழ்க்கையை கொடுக்க போகிற வெளிச்சம் போயிட்டு இருக்குது, நான் இருட்டா இருக்கிறேனே. அவன் சொல்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். கத்தாமிச்சிட்டான். உடனே அவன் வாழ்க்கையில் அதுவரை பிரகாசம் இல்லைங்க. இவர் எல் ஷடா இல்லையா? இதுவரை நீ இருட்டில் இருந்த, ஆனா நான் உனக்கு எல் ஷடாய் தேவனாய் வெளிப்படுகிறபடியா இனி உன் வாழ்க்கை பிரகாசமாய் மாறும். சபையே நீ பிரகாசமாய் மாறுவாய். சபைக்கு வருகிற குடும்பங்களை நீங்கள் பிரகாசமாய் மாறுவீர்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களை நீங்கள் பிரகாசமாய் மாறுவீர்கள். எழும்பி பிரகாசிக்க வைப்பாரு. இதுவரை பாருங்க, இன்னைக்கு நமக்கு கண்ணு தெரியலன்னா இங்கிருந்து நம்ம வீட்டுக்கு நம்மளால கண்ணு தெரியாம போக முடியுமா? எவ்வளவு பிரச்சனை நமக்கு. எது பள்ளம் எது இதுன்னு தெரியாது. நம்ம வாழ்க்கை கூட இப்படிதான் இருந்துச்சு. என்னடா செய்ய, குழப்பம், திகிலு, வியாதி. ஆவியான சொல்றாரு, நான் எல் ஷடாய் தேவன் வெளிப்பட்டபடியா இனி உன் வாழ்க்கையில பிரகாசமான வெளிச்சம் உதிக்கும். வெளிச்சம் உதிக்கும்.
வெளிச்சம் உதிக்கும். ஓ ஷகலபலபலபல கலபல. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு விதவை இருந்தா. அந்த விதவைக்கு ஒரே ஒரு மகன் தான். அவனும் இறந்து போயிட்டான். அந்த கூட்டம் அவனை அடக்கம் பண்றதுக்காக அந்த கூட்டம் வந்துட்டு இருக்குது. இங்க ஜீசஸும் சீசர்களும் இப்படி வந்துட்டு இருக்காங்க. இவர் யார் தெரியுமா? எல்ஷடாய். அல்லேலூயா, எல்ஷடா. அந்த விதவைக்கு ஒண்ணுமே தெரியாது. அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுதுன்னு அந்த விதவைக்கு தெரியாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் இயேசு வந்தார், அந்த பாடையை தொட்டார். வாலிபனை எழுந்துரு, இனி நீ மரணத்துக்குள்ள போக கூடாது. நான் எல்ஷடாய் தேவன் வந்தபடியா நீ ஜீவனோடு வாழணும். நீ நீடித்த நாட்களாய் வாழணும். நீ படுக்க மரணத்தோடு நீ கல்லறைக்குள்ள போக கூடாது. நீ என்னை சந்தித்தபடியா நான் உனக்கு ஜீவனை கொடுக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போறார். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் செய்ய போறாரு. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் செய்ய போறாரு. நம்ம நினைச்சிருப்போம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நமக்கு நீ ஒண்ணுமே இல்லை. எல்ஷடாய் தேவன் நம்மை சந்திக்கிறார். எல்ஷடாய் தேவன் நம்மை சந்திக்கிறார். சர்வவல்லமை தேவன் நம்மை சந்திக்கிறார். சர்வவல்லமை தேவன் நம்மை சந்திக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இந்த வாலிபன் அந்த பாடையை விட்டு எழுந்தது போல நம்முடைய வாழ்க்கை எழும்பும். நம்முடைய சபை எழும்பும். நீங்கள் எழும்புவீர்கள். பொருளாதாரத்தில் எழும்புவீர்கள். ஆசீர்வாதத்தில் எழும்புவீர்கள். அனைவருக்கு கொடுக்கத்தக்கதா எழும்புவீர்கள். சுகத்தோடு எழும்புவீர்கள். ஜீவன் உங்களுக்குள் பாய்வதாக. ஒரு 3 தடவை சொல்லுமா, எல்ஷடாய் தேவன், எல்ஷடாய் தேவன் என்னை சந்திக்கிறார், எங்க சபையை சந்திக்கிறார். ஓ ராகா லா தோ ரோ 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 மாகா அன்ய பாஷா ஓ தா ரோ மாகா தோ ரா பா மாகா லோ ராகா போ எல்ஷடாய். இந்த எல்ஷடாய் தேவன் 7 ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க போறார். சங்கீத புஸ்தகம் 91, சங்கீதம் புஸ்தகம் 91 7 ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க போயிடும். சங்கீத புஸ்தகம் 91 14 வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை மைக்ல வாசிங்க. எல்லா இடத்துக்கும் சங்கீதம் 91. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். இப்போ இந்த 3 வசனத்துல 7 ஆசீர்வாதத்தை பார்க்க போறோம். அல்லேலூயா. முதல் வசனம், முதல் ஆசீர்வாதம், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். ஆவியான சில வாஞ்சை என்ன தெரியுமா? என்னிடத்துல அவன் அன்பா இருக்கான்பா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, அவன் இரவும் பகலும் என்னையே நினைச்சிட்டு இருக்கான். அன்பா இருக்கு. எப்படி தெரியுமா? நீ பார்த்தீங்கன்னா உலகத்தில் லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ண அவங்க காலையில் எந்திரிச்சாலும் மதியானம் படுத்தாலும் நைட்டு எந்திரிச்சாலும் அவங்களுடைய எண்ணங்கள் என்ன செய்யும் தெரியுமா? அந்த அந்த லவ்வர் நோக்கி அந்த எண்ணங்கள் அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க என்ன செய்யறாங்க? அன்பு. நம்ம இரவும் பகலும் அவரே நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க வண்டியில் போகும்போது, காரில் போகும்போது, வீட்டில் இருக்கும்போது, அப்பா ஸ்தோத்திராண்டவரே வசந்த வாசித்துக்கிட்டு அந்நிய பாஷை ஜெபிச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு ஆண்டவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறபடியா, என்னிடத்தில் நீ வாஞ்சியா இருக்கபடியா, நான் உன்னை எல்லா நெருக்கத்திலிருந்து, பயத்திலிருந்து, வியாதியிலிருந்து, கடனிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். காரணம் நான் எல்ஷடாய். இந்த ஆபிரகாம் ஆண்டவர் ரொம்ப லவ் பண்ணான். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். விக்கிரத்தை விட்டுட்டு வந்துட்டான். தன்னுடைய சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டான். அவரு வலது பக்கம் போச்சுன்னா போறான், இடது பக்கம் போச்சுன்னா போறான், உட்கார சொன்னா உட்காரான், அங்கே பலிபடம் கட்டுறான், நன்றி செலுத்துறான். ஆனால் அவனுக்கு ஜெபம் செய்யல, நிறைவேறல. ஆனா அவன் ஆண்டவரை லவ் பண்றான்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருந்தபடியா. எந்த துக்கம் ஆபிரகாமை அழுத்தியதோ அந்த துக்கத்திலிருந்து ஆபிரகாமை விடுவித்த தேவன் இந்த நாள்ல சொல்றாரு, நம்ம எந்த துக்கங்கள்லாம் அழுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த துக்கங்களிலிருந்து கர்த்தர் விடுவித்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். காரணம் அவர் எல்ஷடாய், அவர் விடுவிப்பா. அப்ப ஒண்ணு அதான் இப்ப பாருங்க, நம்ம சொன்ன பாருங்க, இந்த எடுத்து அதிகாரங்களை வாசிக்கணும். அப்ப அன்புனா என்னது? வசந்தா. அவர் மேல அன்புனா வசனத்தை வாசித்துக்கிட்டே இருக்கணும். அவன் என்கிட்ட வாஞ்சியா இருக்க அப்படியா, ஒரே நிபந்தனை அன்பா இருக்கிற அப்படியா. ஐயோ சர்ச்சுக்கு வேகமா போயிடணும்,
ஆராதனையில் போய் கலந்துக்கணும், அவரை போய் பார்க்கணும். அல்லேலூயா. வசனத்தை இதுதான் லவ். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா அன்பா இருக்கபடியா முதல் ஆசீர்வாதம் விடுவிப்பேன். இன்னைக்கு என்னென்ன காரியத்தில் இருக்குதோ கர்த்தருடைய ஆவியான சொல்றாரு, கர்த்தாவே என்னை நீங்க விடுவிச்சதுக்கு நன்றி. எல்லா கடலிலிருந்து, எல்லா பயத்திலிருந்து, பலவீனத்திலிருந்து, வியாதியிலிருந்து இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் விடுவிப்பார். முதல் பாயிண்ட் விடுவிப்பேன். எல் ஷடாய் தேவன் செய்ய போற என்ன தெரியுமா? விடுவிப்பேன். உன்னை நான் விடுவிப்பேன். இரண்டாவது பாருங்க, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இப்போ சொன்னேன் இல்லைங்களா, எந்த நாமத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? எல் ஷடாய். அல்லேலூயா. எத்தனை பேரும் பிடிக்க போறீங்க? நான் ஹல்லேலூயா. எல் ஷடாவை அறிந்த ஆபிரகாமை கர்த்தர் ஜாதிகளுக்கு தகப்பனாய் உயர்த்திட்டாரு. ஈசாக்கை உயர்த்திட்டாரு, யாக்கோபை உயர்த்திட்டாரு, யோசேப்பை உயர்த்திட்டாரு. ஓ ஹல்லேலூயா. எலியாவை உயர்த்திட்டாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியா, எல் ஷடாய் என்ற நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியா நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். எப்படிப்பட்ட உயர்வு தெரியுமா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். எப்படிப்பட்ட நம்மளை எழுப்பி விடுவார் எல் ஷடாய் தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவனாக காணப்படுகிற பாருங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துக. பாருங்க பாருங்க பாருங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அது சிறியவன் எளியவன் அப்படின்னா பலவீனமானவனையும் ஏழையன். இன்னைக்கு நம்ம கடன் கொடுக்க முடியல, கடன் நிறைய பேர் வாங்கியிருக்கிறோம். நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? ஏழையா. அல்லேலூயா. ஏழையும் பலவீனமானவனையும் என்ன செய்யறாரா? அவர் புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுகளோடு உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். அவங்க என்ன பண்றாங்க? நான் எதுக்கு ஆண்டவர் இது சபை அரமனைன்னு சொன்னா தெரியுமா? இந்த ஏழையும் பலவீனமானவனையும் உயர்த்தி the friends of the princess, ராஜாக்கள் நமக்கு நண்பர்களா மாறுவாங்களாம். அல்லேலூயா. இந்த பட்டணத்துக்கு பணக்காரங்க நம்ம நண்பர்களா மாறுவாங்க. அல்லேலூயா. எப்படி? யார குப்பையில இருந்த நம்மள, ஏழையா இருந்த நம்மள, பலவீனமா இருந்த நம்மள உயர்த்தி நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி தெரியுமா? ஏ மச்சி ஒரு டீ போடு, ஒரு டீயை 2 ஆஃபா போடு. அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. அல்லேலூயா. பெரிய பெரிய ராஜாக்கள் கூட நம்மளை ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்குவாரா. The friendship of the princess. Hallelujah. ராஜாக்களோடு உட்கார பாருங்கள். அவன் முதல் சொன்ன அவர் விடுவிப்பா. இரண்டாவது அவன் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்திலே. இப்ப நம்ம கிறிஸ்துவோடு கூட நம்மளை ஆண்டவர் எழுப்பி உன்னதத்தில் இயேசுவோடு கூட என்ன செய்திருக்கிறார்? உட்கார வைத்திருக்கிறார். எபேசியர் 2:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க எபேசியர் 2:7 பாருங்க. நாம் இன்னைக்கு நம்ம இயேசுவோடு கூட தேவன் உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எபேசியர் 2:7 பாருங்க. கிறிஸ்துவோடு கூட நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் இயேசுவோடு சிங்காசனத்தில் ராஜா போல நான் உட்கார்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஏழை அல்ல. நான் ஏழையா இருந்தே ஆண்டவர் அவருடைய தரத்திரத்தினால் பணக்காரராய் மாற்றினார். நான் பலவீனமா இருந்தே ஆண்டவர் அவருடைய கிருபையால் அவருடைய சுகத்தினால் என்னை பலனாய் மாற்றினார். பாருங்க சங்கீத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இப்ப 2வது ஆசீர்வாதத்தை பார்த்தோம். அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே. அல்லேலூயா. உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் நம்மளை வைப்பார். 2வது ஆசீர்வாதம். 3வது ஆசீர்வாதம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். நான் அவனுக்கு ஆன்சர் கொடுப்பேன். அல்லேலூயா. பாருங்க எரேமியா 33:3 சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு எட்டாவதும் அறியாதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. பாருங்க ஆபிரகாம் தேவனை நோக்கி கூப்பிட்டான். ஆபிரகாமுக்கு எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? ஒரு ஈசாக்கு இல்லப்பா, ஒரு குழந்தை இல்ல, நீ எண்ண முடியாத நன்மைகளை நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா.
யாக்கோபு தேவனை நோக்கி கூப்பிட்டான். அவன் நினைச்சிருப்பான் கொஞ்சம் கொடுத்தா விட போதுமா, 2 பரிவாரங்களை கொடுத்தான். யோசேப்பு தேவனை நோக்கி கூப்பிட்டு இருப்பான், அவனுக்கு சின்ன உத்தியும் நினைச்சிட்டு இருப்பான். அவனை நினைக்காத பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. இந்த வாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் எல் ஷடாய் தேவனா இருக்கபடியா நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்குது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, தட்டுங்கள் அப்பொழுது, தேடுங்கள் அப்பொழுது. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோட. இப்ப யாருடைய தேவன், எப்படிப்பட்ட தேவன் அவரு? எல் ஷடாய். எல் ஷடாய்னா போதுமானதுக்கும் அதிகமாய் கொடுக்கிறது. நம்ம ஒண்ணு கேட்டா அவர் கூட கொடுக்காது. அது எல் ஷடாய். சொல்லுங்க, போதுமானதுக்கும் அதிகமாய் தேவன், அதிகமாய் கொடுக்கிற தேவன். பாருங்க, சாதாரண திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சு, என்ன கொடுத்துருக்கணும்? அதே திராட்சை ரசம் கொடுத்துருக்கான். ஆனால் ருசி நிறைந்த அதிகமாய் கொடுப்பான். அவர் எல் ஷடாய், அவர் எல் ஷடாய், அவர் எல் ஷடாய், அவர் எல் ஷடாய். பாருங்க, நம்முடைய ஜெபத்துக்கு இந்த நாள் முதல் பதில் உண்டு. நம்ம எப்படிப்பட்ட நாமத்தை உயர்த்த போறோம்? எல் ஷடாய். நான் கூப்பிட்டா, நான் ஜெபம் பண்ணினா ஆண்டவர் கேட்பார். நீ முழங்கால் படிட்டு ஜெபிங்க, விசுவாசத்தோடு பேசுங்க. ஆண்டவரே, நீங்க ஆபிரகாமுக்கு எல் ஷடாய் என்ற தேவன், எனக்கு நீங்க எல் ஷடாய் இருக்கீங்கப்பா, எனக்கு கொடுங்க ஆண்டவரே. கேட்கிறவன் எவனோ, கேட்கிறவனும் பாக்க ஜெபத்தில் எவைகளை கேட்பீங்களோ அவை பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசிங்க. அல்லேலூயா. எத்தனை ஆசீர்வாதம் சொல்லிட்டேன்? 3 ஆசீர்வாதம். அடுத்த வாசனம், அடுத்த 4வது, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து. அல்லேலூயா. அவனை என்ன செய்வேன்? நான் அவன் கூட எப்போது இருப்பேன். நான் எல் ஷடாய் தேவன். அல்லேலூயா. நீங்க அவர் எத்தனை வியாதியோ, நாசமோசமோ, மனிதர்களுடைய கிரியையோ, பிசாசு காரியமோ, அத்தனை காரியத்திலிருந்தும் எல் ஷடாய் தேவன் உங்களை தப்புவிப்பார், தப்புவிப்பார். உங்க பக்கத்துல 1000 பேரும், உங்க வலது புறத்து 10000 பேர் வந்தால் அது உங்களை அணுகாது. அவர் தப்புவிக்கிற தேவன், நம்மை விடுதலையாக்குற எல் ஷடாய். அல்லேலூயா. முதல்ல என்ன சொன்னேன்? விடுவிக்கிற எல் ஷடாய், உயர்ந்த அடக்கத்தில் வைக்கிற எல் ஷடாய், என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற எல் ஷடாய். 4வது, நான் என் கூடயே இருந்து என்னை எல்லா பிரச்சனையிலிருந்தும் தப்புவிக்கிற எல் ஷடாய். அல்லேலூயா. எல் ஷடாய். அடுத்து 5வது, அவனை நான் கனப்படுத்துவேன். அல்லேலூயா. ஹானர் ஃபார் யூ. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம ஆபிரகாமை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு பிள்ளை கொடுக்காம இருந்தா கனப்படுத்த முடியுமா? அப்ப ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மளை கனம் பண்ணுவார். இன்னைக்கு யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கனம் பண்ணினார். யோசேப்புக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கனம் பண்ண வச்சார். அல்லேலூயா. எல் ஷடாய் தேவன் சொல்றார், நான் உன்னை கனப்படுத்துவேன், நான் உன்னை கனப்படுத்துவேன், உன்னை ஆனர் பண்ண வைப்பேன். நான் எல் ஷடாய். அல்லேலூயா. அடுத்து 6வது வசனம் 16, நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி. The satisfaction of the long life. அதாவது எல்லாருமே வாழ்றோம். 50 வயசுல, 60 வயசுல, 70 வயசு, 85 வயசுல, 90 வயசுல வாழ்றாங்க. ஆனா நோயோடு வாழ்றாங்க, கடனோடு வாழ்றாங்க, பிரச்சனையோடு வாழ்றாங்க, போராட்டத்தோடு வாழ்றாங்க. ஆனா இங்க சொல்லப்படுறது லாங் லைஃப் அப்படின்னா, தி சாட்டிஸ்ஃபேக்ஷன், தி லாங் லைஃப் அப்படின்னா ஒரு நிறைவான குட் டேஸ், நல்ல நாட்கள், நல்ல வாழ்க்கைய, நோய் இல்லாம நீ வாழ்ற வாழ்க்கைய, நீடித்த வாழ்வை கொடுக்கிற தேவன் எல் ஷடாய். அல்லேலூயா. பிடிச்சுக்கோங்க, இன்னைக்கு பிடிச்சுக்கோங்க. என்னுடைய வாழ்க்கை அற்ப ஆயுசு கிடையாது. இன்னைக்கு எல் ஷடாய் தேவன் இங்க வந்துட்டு இருக்காரு. இங்க அற்ப ஆயுசுல போன ஒரு வாலிபன் வந்துட்டு இருக்கிறான். இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நீடித்த ஆயுசு நாட்களை கொடுக்கிற எல் ஷடாய். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நம்ம ஒரு கேள்வி நமக்கு வரலாம், அநேக கிறிஸ்தவங்க அற்ப ஆயுசுல போயிடறாங்களே, ஏன் போறாங்க தெரியுமா? இந்த வசனத்தை அவங்க நம்பல. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதன் மூலமா தான் தேவன் நம்மளை ஆஸ்வதிக்க முடியும்? வார்த்தைய நீ சிந்திச்சு நீ பேசணும். நீ உலகத்துக்கான மாதிரியே நானும் போயிருவேன்னா போயிருவேன், மரணம் ஜீவனும்
மரணமும் ஜீவனும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் சாகுறாங்க அப்படின்னா அவங்க நம்பல. அப்ப நம்ம நம்பினா என்ன நடக்கும்? நம்பினா என்ன நடக்கும்? நீடித்த நாட்கள். இப்ப இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு, அந்த குட் டேஸ், அந்த நீடித்த நாட்கள் எப்படிப்பட்டதுன்னா கண்ணீரான நாட்கள் அல்ல, வியாதி நாட்கள் அல்ல, கடனின் நாட்கள் அல்ல, இஎம்ஐ கட்டுற நாட்கள் அல்ல, வாடகை வீட்டில் இருக்கிற நாட்கள் அல்ல, சோர்ந்து போகிற நாட்கள் அல்ல. அது குட் டேஸ். நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். ஒன்லி குட்னஸ். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசம் உள்ளவங்க நீங்களா நின்று சொல்லுங்க, ஏன் நாட்கள் இன்னைக்கு முதல் இனி கண்ணீரின் நாட்கள் அல்ல, வேதனை நாட்கள் அல்ல, கடன் வாங்குற நாட்கள் அல்ல, வியாதி படுக்கிற நாட்கள் அல்ல, சோர்ந்து போகிற நாட்கள் அல்ல. எனக்கு ஆண்டவர் எல் ஷடாய் தேவன் எனக்கு நல்ல நாட்களை தேவன் வைத்திருக்கிறார். நான் நீடித்த நாட்களாய் மகிழ்ச்சியாய் சுகமாய் ஆசீர்வாதமாய் ஐஸ்வர்யத்தோடு அநேகருக்கு கொடுத்து தேவராஜ்யத்துக்கு கொடுத்து ஒவ்வொரு நாட்களும் எனக்கு ஆசீர்வாதமாய் அமையும். ஹல்லேலூயா. புரிந்தவர்கள் சொல்லுங்க, எனக்கு நீடித்த நாட்கள், அந்த நீடித்த நாட்கள் நல்ல நாட்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உட்காந்துக்கோங்க. நீ பிடிச்சுக்கோங்க, நீங்க பிடிச்சுங்க. எனக்கு நல்ல நாட்கள், எல்லா நாட்களும் பாருங்க. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா 1 பேதுரு பாருங்க. ஏன் நம்ம சில கிறிஸ்தவங்களுக்கு பலிக்கல, ஏன் சில பேருக்கு பலிக்கும்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறபடியால் நீங்க என்ன செய்யணும்? 3ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். 3:9 எல்லாம் எடுத்துக்கோங்க, இல்லை போடுங்க. முக்கியமா பார்க்க போறோம். இப்ப எத்தனை பேருக்கு நீடித்த நாட்கள் வேண்டும்? தீமைக்கு தீமையையும். ஹலோ, எத்தனை பேருக்கு நீடித்த நாட்கள் வேணும்? அந்த நீடித்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்? வியாதி இல்லாத, கடன் இல்லாத, வாடகை வீடு இல்லாத ஆசீர்வாதமான நாட்கள். அல்லேலூயா. வேதனையான நாட்கள் அல்ல. தேவன் கொடுக்க போகிற எப்படின்னா மோர் தென் எனஃப் ஐ சப்ஸ்டியன்ட். நான் உனக்கு எல்லாம் நிறைவாக இருக்கிறேன். பாருங்க இப்போ தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டது என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. நான் நல்ல வாழ்க்கை வாழ போறேன்யா, என் சந்ததி நல்ல வாழ்க்கை வாழ போகுது. நம்ம மேல யாரோ கோபமா பண்றாங்களா, ஆசி வச்சிருவோம் இல்லையா, அவங்கள மன்னிச்சு விட்டுருவோம். அல்லேலூயா. கசப்பே வைக்க கூடாது. அல்லேலூயா. கசப்பே நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை தர போறாரா? நல்ல நாட்கள். ஐயா மன்னிச்சிடேன். ஏன்னா நம்ம என்ன பண்ணாலும் இவங்க இப்படி இருக்காங்க, விஷயம் அவங்களுக்கு தெரியாது, நமக்கு தான் தெரியும். அல்லேலூயா. நான் ஒரு நல்ல நாட்களை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அடுத்து போடுங்க. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை அப்ப நீடித்த நாட்கள் 90 வயசுக்குள்ள ஒருத்தன் வாழலாம். ஆனா நல்ல நாளா வாழ்ந்திருக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப ஜீவனை இப்ப நம்ம எதை விரும்புறோம்? பக்கத்தை பிடிச்சிருங்க. ஆசீர்வாதத்தை விரும்புறேன், சந்தோஷத்தை விரும்புறேன், சுகத்தை விரும்புறேன், நல்ல பலனோடு இருக்க விரும்புறேன். 90 வயசுல கூட மட்டன் சிக்கன் சாப்பிட்டு தான் போவேன். கையை தட்டுங்க புரிந்தவங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. மேரியம்மா கையை பிடிச்சு தட்டி விடுங்க. அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. ஜீவனை விரும்பி இப்ப எத்தனை பேர் விரும்புறீங்க? நல்ல நாட்கள் என்ன நாட்கள்? நீடித்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்? எல்லா நாள் நல்லா இருக்கும். நான் அல்லேலூயா. நான் அதை விரும்புறேன். இல்லை இன்னும் சில பேர் அற்பாயுசுல போயிட்டாங்களே, சிம்சோன் பேர் வச்சவெல்லாம் போயிட்டானே. வார்த்தைய விசுவாசம். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? ஜீவனை விரும்பி. இது யார் செய்ய வேண்டியது? நல்ல நாட்கள் காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. அல்லேலூயா. எங்க கை வச்சிருக்கூடாது வாயில. அல்லேலூயா. மன்னிச்சிடணும். ஏன்னா நமக்கு குட் டேஸ். அல்லேலூயா. நம்ம இழுத்துட்டு போக மாட்டோம். 90 வயசுல கூட நல்லா சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு பரலோகம் போய் சேருவோம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு நல்ல நாட்கள், என் சரீரம் நல்ல சரீரமாய் மாறும், என் பலன் மேல் பலன் அடைவேன். கர்த்தர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமம் எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன். எப்படி எப்படி திருப்திப்படுத்துவாரா? satisfaction of the long life. மகிழ்ச்சி. அப்ப கண்ணீர் அதெல்லாம் எடுத்து போடுற அளவுக்கு வசனத்தை நம்ம இதயத்தில் வைக்கணும். பிரேஸ்ல கடைசி பாருங்க, சங்கீதம் 91 கடைசி 16வது. நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. எல் ஷடாய் தேவன் எப்படி இரட்சிப்பை காட்டினார் தெரியுமா? ஆபிரகாமுக்கு எப்படி காட்டினாரு? அநேக பிள்ளைகளை கொடுத்து காட்டினாரு. ஈசாக்குக்கு தன்னுடைய இரட்சிப்பை எப்படி காட்டினார் தெரியுமா? அவன் விதைச்சா அந்த வருடத்துல 100 மடங்கு. யாக்கோபுக்கு எப்படி இரட்சிப்பை காட்டினார் தெரியுமா? கோலும் கையுமா போயிட்டான், 2 பரிவா நான் உன்னை ரட்சிக்கிறேன்டா. அல்லேலூயா. நான் உனக்கு இப்படி காட்டுவேன். யோசேப்பு பாடுகள் வழியா போனா, யோசேப்புக்கு எப்படி தன்னுடைய இரட்சிப்பை காட்டினா தெரியுமா? அவனை உயர்த்தி காட்டினார். அல்லேலூயா, எல் ஷடாய். அல்லேலூயா. எலியா, ஐயோ நான் தனியா நின்று ஜெபிக்கிறேனே, வானத்துல அக்கினியை இறக்கிட்டார். அல்லேலூயா. எலியா மழைக்காய் ஜெபிச்ச உடனே நாளைக்கு மழை பெய்யும் சொன்ன உடனே மழை பெய்ய வச்சிட்டார். இரட்சிப்பை காண்பிக்கிற தேவன். கல்யாண வீட்டுல தன்னுடைய இரட்சிப்பை எப்படி காண்பித்தாரு? ருசி நிறைந்த திராட்சரசமா. அல்லேலூயா. 7 ஆசீர்வாதத்தை திரும்ப சொல்ல போறோம். 1, நான் உன்னை விடுவிப்பேன். 2வது, உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். 3வது, நான் உனக்கு பதில் கொடுப்பேன். 4வது, நான் ஆபத்துல அவனோடு இருந்து அவனை என்ன செய்வேன்? தப்புவிப்பேன். 5வது, அவனை கனப்படுத்துவேன். 6வது, அவனை நீடித்த நாட்கள். எப்படிப்பட்ட நாள்? திருப்தியான நீடித்த வாழ்க்கை. அல்லேலூயா. காலையில சாப்பாடு, காலைல சும்மா பழைய சொல்லுங்க, நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ், நல்ல வீடு, நல்ல வேலை கொடுத்து உன்னை திருப்தி ஆக்குவார். கடைசி 7வது, என் இரட்சிப்பை காண்பிப்பேன். எல்லாம் எழுந்து நிற்போம். க்ளோ எல் ஷடா, எல் ஷடான்னு சொல்லிட்டு எழுந்திருப்பீங்க. ஓ ராக்கா லாபா, ராக்கா லாபா லவ் மா ராக்கா லாபா, எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய். சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவர் என்னை ஆண்டவர் விடுவிக்க போறாரு. எல் ஷடாய். என்னை எல்லா கடனிலிருந்து, இஎம்ஐயிலிருந்து, கண்ணீரிலிருந்து, வியாதியிலிருந்து, கண்ணீர் சோர்விலிருந்து கர்த்தர் என்னை விடுவிப்பார். என்னை பலவீனத்தில் விடுவிப்பார். எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய். என்னை உயர்ந்த அடக்கத்தில் வைக்க போறாரு. என்னை வாழாக்காமல் தலையாக மாற்ற போறாரு, கீழாக்காமல் மேலாக மாற்ற போறாரு. எங்க சபையை கர்த்தர் உயர்ந்த அடக்கத்தில் வைக்க போகிறார். சபைக்கு வந்திருக்க ஜனங்களே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நான் உங்களை உங்க சந்ததியும் உயர்ந்த அடக்கத்தில் வைப்பேன். இன்று முதல் உங்க ஜபத்துக்கு எல் ஷடாய் தேவன் பத கொடுப்பா. நம்ம இப்படி ஆண்டவரே இந்த செங்கடல் நிக்குது, இங்கிட்டு பார்வை நிக்க, என்ன செய்ய? நீ நினைக்காத காரியத்தை நான் உனக்கு திறந்த வாசல் கொடுப்பேன். நீ நினைச்சு பார்க்க முடியாத வாசல் திறக்கப்படும். அப்ப என்ன தெரியுமா? நம்ம ஜபம் பண்ணணும். விசுவாச ஜபத்தை நீங்க முதல் என்ன செய்யணும்? எல் ஷடாய் தேவனே பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். எல் ஷடாய், நான் கேளுங்க, அப்படி உங்களுக்கு ஜபத்தில் எவைகளை கேட்பீங்களோ அவை பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசிங்க. 4வது, நான் அவனோடு இருந்து அவனை என்ன செய்வேன்? தப்பு வைப்பேன். கர்த்தர் சொல்லுங்க, எல் ஷடாய் தேவன் என்னோடு இருக்கிறபடியா என்னுடைய எல்லா தீங்குக்கும், எல்லா வியாதி கிருமிக்கும், பிசாசுடைய கண்ணிகளுக்கும் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் என்னை தப்புவிப்பார். பிசாசு கொண்டு வர அத்தனை காலத்தில் கர்த்தர் தப்புவிப்பார். அடுத்தது, கனப்படுத்துவேன். ஆண்டவரை கனப்படுத்துவார். எல் ஷடாய். அடுத்தது, இதாங்க ரொம்ப சூப்பர். ஆண்டவர் சொல்லுவாரு, உனக்கு மட்டும் இல்லை, உன் சந்ததிக்கும் நீடுது லைஃப். சொல்லுங்க, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் பிள்ளைகளுக்கும் திருப்திகரமான வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். காரணம் அவர் எல் ஷடாய். கடைசியை என் இரட்சிப்பை அவனை காண்பிப்பேன். அவர் காட்ட ஆரம்பிச்சார்னா எப்படி காட்டுவார் தெரியுமா? சூப்பரா காட்டுவா. கரங்கள் தட்டி நன்றி செலுத்துவோம். சோதரம் சோதரம் சோதரம். எல் ஷடாய் தேவனை உம்மை துதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை இந்த வாரத்தில் நாங்கள் எங்கள் சபை மேலே ரிலீஸ் பண்ணுறேன், என் மேலே ரிலீஸ் பண்ணுறேன். அப்போ இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மேலே ரிலீஸ் பண்ணுறேன். டாடே எல் ஷடாய் தேவனுடைய பிரசனம், அந்த ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ் பண்ணுறேன். டாடே சர்வ வல்லமை தேவன்,
எல் ஷடாய். சொல்லுங்க, மோர் தென் எனஃப். சொல்லுங்க, போதுமானதை விட அதிகமாய் கொடுக்கிறவர். எனக்கு என் ஜெபத்துக்கு என் வாழ்க்கையில நான் போதுமானதை விட அதிகமாய் கொடுப்பான். அல்ல கரங்களை தட்டி சோதரம் சோதரம் சோதரம். எல்லா மகிமையும் எல்லா கனமும் உமக்கே சொல்லுது. Glory to God, glory to God.